வெல்கம் டு ரேணுகா ரெசிபி அண்ட் புலாக்ஸ். வணக்கம் அனைவருக்கும். நான் ரேணுகா ரெசிபி அண்ட் புலாக்ஸ். உலகறிந்த நம்மவர்களின் திறமைகளை ஊரறிய கொண்டாட ஒன்று கூடுங்கள். ஈழம் பெஸ்ட். ஆவணி மாதம் 10-11 தேதி வார விடுமுறையில் டப்ஸ்கோட்டன் பிஞ்ச் கிட்ட உள்ள ஸ்காப்ரோ திடலில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. நமது நாட்டு கலைஞர்களை இளைஞர்கள் பல்வேறு துறைகளில் சாதித்து வருகிறார்கள். அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொணரும் முகமாக அவர்களுடைய நடனம், பாடல், பல்வேறுபட்ட திறமைகளையும் இதிலே அரங்கேற்றக்கூடிய மாதிரி கலை நிகழ்வுகள் 2 நாளும் தனியாக எமது ஈழக்கலைஞர்களுடைய நிகழ்வுகளே இடம்பெற்றன. 10ஆம் தேதி நிகழ்வுக்கு நிறைய பேர் போயிருந்தார்கள். நான் அன்று செல்லவில்லை. அடுத்த நாள் மிகவும் குளிராக இருந்தது. அப்படி இருந்தும் நிறைய மக்கள் வந்திருந்து பார்த்து ரசித்தார்கள். முதல்ல கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பிற நேரம் செல்ல செல்ல நல்ல சனத்திரலாக இருந்தது. பல்வேறுபட்ட உணவு அங்காடிகள், வியாபார நிலையங்கள் பலவும் கடைகளை அமைத்திருந்தார்கள். தமிழ் மக்களின் நிகழ்வுக்குள்ள வந்திருந்தோம். ஆனால் அங்கே எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சது புலிக்கொடி பறந்த ஒரு கிராமிய வீடு. அந்த கிராமிய வீட்டுக்குள்ள பார்க்கும் பொழுது எங்களோட வரலாற்றில் ஒவ்வொரு வீடுகளிலும் இருந்த ஆட்டுக்கல்லாக இருக்கலாம், சுளகாக இருக்கலாம், உரலாக இருக்கலாம், அம்மியாக இருக்கலாம், கிட்டத்தட்ட அதாவது கிராமத்தில் உள்ள அடுப்படிக்குள்ளே என்னென்ன பொருள்கள் இருக்கோ அத்தனை பொருளையும் இருந்தது. ஆனால் அதை இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள், பிறந்த பிள்ளைகள் என்ற பேதப்பன்மார் கூட்டி கொண்டு வந்து அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மியூசியம் மாதிரி ஒரு கண்காட்சி இடமாக காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். அது உண்மையாக கிடைச்ச ஒரு பெருமையான விஷயம். ஆனால் அதை உருவாக்கினது யாரென்று கேட்டால் ஒரு புங்குடுதீவை சேர்ந்த உறவு. புங்குடுதீவு ஒரு வரலாற்றில் கிட்டத்தட்ட எப்படி ராஜராஜோட பேரை சொல்லிக்கொண்டே இருக்கிறதோ, ராஜராஜன் பேரை இன்றைக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது அவர் கட்டின தஞ்சை பெரியார் கோயில். அதே மாதிரி புங்குடுதீவு மக்கள், உலகத்தில் உள்ள மக்கள் அவ்வளோ பேர் சேர்ந்து அங்கே ஒரு கோயில் கட்டி இருக்கிறீங்க. ஆயிரக்கணக்கான தூண்களாக இருக்கிற இந்த கோயில் அதுக்கு அருமை பெருமை 1000 வருடங்கள் கடந்தாலும் பேசு பொருளாக இருக்கக்கூடியதாக இருக்கு. அந்த இடம் என்னவென்னம் சிறப்பாகவும் சீராகவும் இருக்கணும்ன்றதை நான் வேறு இடத்துல, நான் புங்குடுதீவுக்கு சம்பந்தம் இல்லாத நான் என்னுடைய இடம் நெல்லியடி கொலியடி. ஆனால் அந்த மண்ணை பார்க்கும் பொழுது எனக்கு பெருமையாக இருக்கிறது. அந்த மண்ணை வளைஞ்சிருக்கக்கூடியதாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்கலும் பரந்த ஒரு ஆளுமை உள்ள இனமாக புங்குடுதீவு மக்கள் இருக்கிறார்கள். வர்த்தக ரீதியாக இருந்தாலும் கல்வியிலே சொன்னார், ஒரு கல்வியும் வர்த்தகம் தான் உலகத்தை இயக்கும். ஒரு யூத நட்டு எப்படி கல்வியும் இருந்ததோ அதே மாதிரி வர்த்தகம் இருந்தபடியா உலகத்தை இயக்கு. அந்த உலகத்தின் இயக்கத்தை அடையாளமாக தான் நான் புங்குடுதீவை நான் பார்க்குறேன். ஆனால் என்னுடைய விருப்பம், புங்குடுதீவு மக்கள், உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கு ஒரு விருப்பம், அந்த இடத்தை தென்னந்தோப்பாக மாற்றுங்கள். தென்னந்தோப்பாக மாற்றக்கூடிய மண்வளம் அந்த இடத்துல இருக்கு. அந்த மண்வளத்தை மாற்றக்கூடிய பொருள் வளம் உங்கள்கிட்ட இருக்கிறது. அதை இருந்துங்கிற ஆண்டவன் அருளும் அருக்கிறவும் உங்களுக்கு இருக்கிறது. அதாவது இது இருக்கா செய்து விட்டீங்கன்னு சொன்னால் இன்னொரு 10 வருஷத்துக்கு 5 வருஷத்தை நீங்கள் போகும் பொழுது தென்னஞ்சோலைக்குள்ள அந்த பிரமாண்டமான ஆலயம் இருக்கும் பொழுது அற்புதமாக இருக்கும். அதை நான் ஒரு மனக்கண்ணால் பார்க்குறேன். ஒவ்வொரு இடமும் தென்னஞ்சோலியாக இருக்கிறது. அங்கே உறவுகள் நிறைந்திருக்கிறார்கள். அந்த நிறைவு உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் ஒரு அடையாளத்தை சொல்லும். புங்குடுதீவு மக்கள் எங்கே சென்றாலும் தாயகத்தையும் தாய்மண் மேல் கொண்ட பற்றையும் அது ரெண்டைக்குமே மறக்க மாட்டார்கள். அது அடையாளம் தான். ஒரு கொட்டிலுக்குள்ள புலிக்கொடி பறக்குது. அந்த புலிக்கொடியை உருவாக்கி இன்றைக்கு அந்த கொட்டில பறக்க விட்ட புங்குடுதீவை சேர்ந்த உறவு, அதாவது மொழி மேலும் தன்னை மண் மேலும் தாய உறவுகள் மேலும் பற்றுள்ளவர்களால் இன்றைக்கு புங்குடுதீவு மக்கள் பல உறவுகளோட பல காலமாக தொடர்ந்து பயணிக்கிறேன். இந்த தாயகத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு
ஒரு ஓட்டோ வண்டி கொடுத்தா இருந்தேன் புங்குடுதீவு சங்கம் இங்கே பல உதவிகளை செய்து கொண்டே இருக்கிற புங்குடுதீவு சங்கம். இந்த சங்கம் ஒரு பெருமைக்குரிய சங்கம், இங்கே மற்ற மக்களால் திரும்பி பார்க்கக்கூடிய சங்கம், ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய சங்கம். ஏனென்று சொன்னால் அவருடைய வளர்ச்சியும் அவருடைய தாயகத்தின் மேல் கொண்ட அன்பும் விருப்பம் என்று சொல்லி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி தெரிவித்து கூட ஒரு நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். உங்களோட பேரே சொல்லுங்க. என்னுடைய பேர் கிருஷ்ணர். நன்றி. நீங்கள் எந்த இடம்னு சொன்னீங்க? நெல்லியடி பொலியட்டி. இந்த இசை நிகழ்வு நடந்த திடலில் ஒரு குடில் ஒன்று அமைக்கப்பட்டு அதில் மது தாய் நாட்டில் நாங்கள் அன்றாடம் வீட்டில் பயன்படுத்தின சமையலறையில் பயன்படுத்தின பொருட்கள் எல்லாவற்றையுமே பார்வைக்கு வைத்திருந்தார்கள். உரல், உலக்க, அம்மி, குளவி, நீத்துப்பட்டி, பெட்டிகள், கடகங்கள் என்று சொல்லி அவற்றின் பாவனை தாய் நாட்டிலேயே இப்பொழுது எங்களோட ஊரில் குறைஞ்சி போயிட்டது. பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாருமே வந்து இந்த குடிலை பார்வையிட்டு கொண்டு சென்றார்கள். சிறியவர்கள் பலருக்கும் அவர்களது பெற்றோர்கள் வந்து அந்த என்னென்ன பொருட்கள் என்று பெயர்களை சொல்லி விளங்கப்படுத்தி கொண்டு செல்வதையும் காணக்கூடியதாக இருந்தது. இப்பொழுது பல பொருட்கள் தாய் நாட்டிலேயே பாவனை குறைந்து விட்டது. அவற்றை நான் இந்த காணொளியிலே காட்சிப்படுத்தியுள்ளேன். சாப்பாடு போடுறேன், ஒட்டக்கூடாது சாப்பாடு. சாப்பாடு இல்லை, சாப்பாடு தான். என்ன சாப்பாடு? புட்டுக்குழல், இது கும்பம் வச்சிருக்கு, ஆட்டுக்கல், உரி, தோரணம் கட்டி தொங்குது, கண்டு ஸ்டிப்பில்லையா, இடியப்ப தட்டு,
வட்டை சுழகு மூக்கு சுழகா இது என்ன சாமான் இதுக்கு என்னன்னு சொல்றது அடிக்கிறதா நான் என்னன்னு தெரிஞ்சேன் அகப்ப கொள்ளுகிறது பால் இல்லை கத்தி கொடுவா கத்தி அப்படி வைக்கக்கூடாது குத்து வட்டி போடும் அகப்ப பிறகு ஒருத்தர் முத்தம் கூட்டுறார் ஹலோ வடிவா கூட்டணும் குப்பையெல்லாம் அப்படியே கூட்டுங்க வடிவா பரி மீன் பிடிக்கிற பரி இதுக்குள்ள இடியப்ப உராய் சீவல் கத்தி தூக்கு கத்திய தூக்கு போலியால சீவல் கத்தி இதண்டா கல்லு 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 சீவல கத்தி புலா புலா கூழ் குடிக்கலாம் கல்லு குடிக்கலாம் வெள்ளம் குடிக்கலாம் புலா இது கொழுக்கட்டையில் வச்சாடி பெரிய பெரிய தட்டு அகப்ப விளக்குமாறு வாய்க்கால் அரிசின கூட கடகம் மண்பட்டி கனடால இருக்கு பாத்தீங்களோ முகநூலில் கூட நீங்கள் நம்மை பார்த்துக் கொள்ளலாம். கேஆர் வன்னி சங்கம் என்ற முகநூலில் கூட நமது சேவைகளை எவ்வாறு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதை கூட நீங்கள் பார்த்து கொள்ளலாம்.
மண்ணா போடாது இந்த மஞ்சள் மட்டுமில்லாமல் ஈசி 24 நியூஸ் கிருபா வந்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் அனலை எக்ஸ்பிரஸ் இப்படி வந்து எங்களோடு ஈழத்தினுடைய கலைஞர்களுக்கான நிகழ்ச்சியோடு நாங்கள் ஒரு ஊடக நிறுவனம் என்று பார்க்காமல் எங்களோடு முதல்வர் இங்கே வந்திருக்கின்றார். அவரை நாங்கள் அழைக்கின்றோம். அபி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். உங்கள் கரகோஷங்களை வழங்குங்கள். எங்களுக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற விஜயா ஜுவல்ஸ் இங்கே இருக்கின்ற கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளுக்கு இணங்க அவர்கள் எங்களோடு இணைந்திருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் நாங்கள் அமைச்சர் மதிப்புக்குரிய கரி ஆனந்த சங்கரி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை சொல்லிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய பல விடயங்களுக்காக அவர்களை அணுகுகின்ற பொழுது எப்பொழுதுமே எங்களோடு தோளோடு தோல் நின்று உழைக்கின்ற அவர்களுடைய அந்த பணியாளர்களுக்கும் அமைச்சர் கரி ஆனந்த சங்கரி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். எங்கள் கரகோஷங்கள் ஒருமுறை நன்றி அபி, நன்றி MSK. தேங்க்யூ.
சரி, இப்போ வந்து நாகர்கோவில் சூப் சாங்ஸ் எல்லாம் பாடி இருப்பாங்க. சூப் ஹேந்தம் ஒன்று பாடுறதுக்கு ஒருத்தர் வராங்க. பவித்ரா சேந்தன் அடுத்து உங்களுக்காக மேடைய. வணக்கம் எல்லாருக்கும், எப்படி இருக்கிறீங்க? என்ஜாய் பண்ண நீங்க ரெடியா? பாட நான் ரெடி. Awesome DJ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.